ப்ரொஃபஸர் ஆகி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் நான் ப்ரொஃபஸர் ஆகிருந்து ரிட்டையர்ட் ஆகி இப்போ என்ன ஆகிருக்கிறேன், மாணவராக இருக்கிறேன். இது தேவனுடைய அழைப்பு. ஏன்னா நான் எங்கேயோ படிக்கணும்னு ஒரு 2-3 இடத்துல போனப்போ திடீர்னு எனக்கு நம்ம பாஸ்டரோட அறிமுகம் கிடைச்சிச்சு. அவர் சொன்னார், நீங்கள் எங்கே ஒரு காலேஜ் இருக்குதுன்னா நான் ஆவடியை தாண்டி அந்த பக்கம் எங்கேயோ போயிட்டு இருந்தேன். அப்போ அந்த இடத்துல மீட் பண்ணும்பொழுது அவர் இந்த மாதிரி காலேஜ் இங்கேயே இருக்குதுன்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. நடந்தே வந்துடலாம், அங்கன்னா பஸ்ஸை பிடிச்சி 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் போய் அங்கே படிக்கிறது. இங்கே கடவுள் எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு அழைப்பை கொடுத்துருக்கிறாரு. அதுக்காகவும் நான் கடவுளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வெள்ளிக்கிழமை நான் இந்த கிளாஸுக்கு வந்திருந்தேன். எப்போ வந்தாலும் 2nd ஃப்ளோரில் கிளாஸுக்கு போயிடுவேன். இந்த வெள்ளிக்கிழமை ஏறும்பொழுது பார்த்தா நிறைய செருப்பு இருந்துச்சு. எனக்கு ஒரே பயமாயிடுச்சு, நிறைய பேர் வந்திருக்கிறாங்க போல இருந்து காலேஜுக்கு அப்படின்னு பயந்துட்டு இருந்தேன். அப்புறமா 1st ஃப்ளோரில் வந்த உடனே திறந்து இருந்துச்சு. நான் இது திறந்து பார்த்ததே கிடையாது. அப்போ திறந்து எட்டி பார்க்கும்போது அம்மா மட்டும் இருந்தாங்க. அவங்களுக்கு தோத்திரம் பண்ணிட்டு நான் போயிட்டேன். கிளாஸ் முடிஞ்ச பிறகு பாஸ்டர் கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டைம் 1st ஃப்ளோரில் இப்படி ஒரு சர்ச் இருக்கிறத நான் எட்டி பார்த்தேன். வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடையும், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு. நான் எட்டி பார்த்தேன். எனக்கு ஆண்டவருடைய வார்த்தை பேச சொல்லக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் இந்த நாளிலே எனக்கு தந்திருக்கிறார். ஆகவே இந்த அழைப்பை தந்த நம்முடைய பாஸ்டர் அவர்களுடைய குடும்பத்திற்கும் உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக என் நன்றி ஸ்தோத்திரத்தை ஏறெடுத்துக் கொள்கிறேன். இது கிறிஸ்துமஸ். முன்னெல்லாம் கிறிஸ்துமஸ்னா என்னன்னா டக்குன்னு சொல்லுவாங்க, ஆண்டவராக இயேசு இந்த உலகத்துல பிறந்தது. இப்போ காலம் மாறி போயிருக்கு. ஒருத்தர் பிரசங்கத்துல சொன்னார், ஒரு பாஸ்டர் ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு, இப்போ எல்லாம் சோசியல் மீடியாவில் ரொம்ப டெவலப் ஆகி போச்சு. கிறிஸ்துமஸ்னா உங்க மனசுல என்ன தோன்றுதுன்னு கேட்ட உடனே ஒரு வாலிப பையன் எழுந்து சொன்னா, கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை வாட்ஸ்அப்ல நான் அனுப்புவேன். எனக்கு யாருக்கு என்ன அனுப்புறது, எந்த பிக்சர் அனுப்பலாம், எந்த வார்த்தை அனுப்பலான்னு நான் யோசிப்பேன் அப்படின்னா. மடமடனே கிறிஸ்துமஸ்க்கு ட்ரெஸ் எடுப்போம், கிறிஸ்துமஸ்க்கு கூட்டிட்டு வைப்போம், கிறிஸ்துமஸ்க்கு ஸ்டார் கட்டுவோம், கிறிஸ்துமஸ்க்கு டெக்கரேட் பண்ணுவோம். அப்புறமா கடைசியில் எதில் முடிஞ்சிச்சு, சுவையான மட்டன் பிரியாணியில் முடிஞ்சிருச்சு ஆன்சர். அப்போ இந்த சூழ்நிலையில கிறிஸ்துமஸ்னாலே வேற மாதிரி மாறி போயிருக்குது. கிறிஸ்துமஸ்னா என்னன்னா, நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவத்தில் இருந்து நம்மை மீட்டு எடுக்கும்படியாக இந்த உலகத்திலே மனுஷனாக பிறந்த அந்த ஒரு நல்ல நாளை நாம் கொண்டாடுகிறோம். ஆகவே கிறிஸ்துமஸ் என்பது ஆண்டவர் பிறந்த அந்த ஒரு நாள் மட்டும் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கவில்லை. நாம் அவரை ஏற்றுக்கொண்டோம் என்றால் வாழ்நாள் முழுவதும் நாம் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தின் மகிழ்ச்சியை நாம் உணரலாம் என்பதை இந்த நாளிலே நான் உங்கள் மத்தியிலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். கிறிஸ்துமஸ் பிறப்பினுடைய முக்கியத்துவம் என்னன்னு முதலாவது நாம் பார்ப்போம். வேதாகமத்தில் கிறிஸ்து பிறப்பின் வரலாற்றை நாம் படிக்கும் பொழுது அவருக்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்னன்னா, ஒரு யூத குலத்துல ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு ஒரு பேர் வைக்கணும்னா நன்றாக யோசித்து செய்வார்களாம். அது மட்டுமல்ல, அந்த யூத பெயருக்கு பல பெயர்கள் அர்த்தம் உள்ளதாக காணப்படுகிறது. அது என்ன, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர், கர்த்தருடைய தூதனால் உரைக்கப்பட்டது. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறார் என்று தேவதூதனால் உரைக்கப்பட்டது. அவருக்கு அது நாம் மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே பார்ப்போமானால், அவர் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இந்த இயேசு என்கிற